வணக்கம். வெல்கம் டு கதை திரட்டு. இந்த வீடியோவில் நம்ம என்ன கதை கேட்க போகிறோம்னா, எழுத்தாளர் பிவிஆர் அவர்கள் எழுதிய ஆலமர விடுதுகள் கதையின் 5வது பகுதி. நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்க. ஸோ தட் நான் போடுற கதைகளை உடனுக்குடனே நீங்கள் கேட்கலாம். வாங்க கதைக்குள்ளே போகலாம். லாபங்கள் அலையாக வந்தன. வீடு, பணம், பல விதங்களில் பணம். ஆயுள் இன்சூரன்ஸில் இருந்து நஷ்ட ஈடுகள் வரை லட்சக்கணக்கான பணம். திடீரென்று சீதாவையும் மீறி ஒரு கேள்வி எழுந்தது. இவ்வளவு பணத்தையும் அவள் என்ன செய்வாள்? பதில் சொல்லிக்கொள்ள அவள் முற்படவில்லை. பணம் இல்லாத போதுதான் அதன் அருமை தெரிகிறது. இருக்கும்போது அது பெரிதாகப்படாது. அவள் யார் கையையும் எதிர்பார்த்து நிற்காமல் இருக்க பணம் வேண்டும். நினைத்த போது நினைத்த இடத்துக்கு போக வேண்டுமானால் பணம் வேண்டும். நல்ல உடை அணிந்து 4 பேர் மெச்சும்படியாகவும் வசதிகளுடனும் இருக்கவும் பணம் வேண்டும். பணம் தெய்வ மாதிரி. கடவுள் கொடுக்கும் வரங்களைப் போல பணம் எதையும் கொடுக்கும். திடீரென்று சீதா விழித்து கொண்டாள். அவளை சுற்றி யாரோ நடப்பது காதில் ஒலித்தது. பக்கவாட்டில் திரும்பினாள். அம்மா. என்னம்மா, 3/4 மணி நேரமா அசையாம படுத்திருக்கையே, உடம்பு சரியில்லையா? சரியாத்தான் இருக்கு. அது சரி, இப்ப என்ன மணி? 8:45. சாரு எங்க? வெளியே போயிருக்காள். மனோஜ் வர 10 மணி ஆகும்னு சொல்லிட்டு போனான். எங்க? தெரியாது. சாரு எங்க போனா? மூர்த்தியும் அவளுமா போறதை பார்த்தேன். எப்ப? நீயும் அவனும் மல்லுக்கு நின்னேளே, அது முடிஞ்சு நீ உள்ள வந்ததும் அவன் கிளம்பினான். நானும் வரேன்னு சாரு கூட போனா. அப்படியா? என்னால அவளை தடுத்து நிறுத்த முடியல என்றாள் கோமதி. ஏன் தடுத்து நிறுத்தணும்? சீதா, என்ன சொன்ன? ஏன் தடுத்து நிறுத்தணும்னு சொன்னேன். மூர்த்தி என் பிள்ளை, சாரு உன் பொன். சாருவோட அப்பா இருக்கிற வரைக்கும் நான் வேறு எண்ணத்துல இருந்தம்மா. ஆனா திடீர்னு லாப நஷ்டங்களை ஆராய்ஞ்சு பார்த்தப்போ மூர்த்தி நஷ்டமா தெரியல எனக்கு. அப்படின்னா வயசு பொருத்தம் இருக்கு, மனசு பொருத்தமும் இருக்கு. சாருவாகவே அவன் கூட போனாள் என்றால் அவன் மறுக்க மாட்டான் இல்லையா? அப்பாவின் மனசு தெரிந்த பிள்ளை மூர்த்தி. ஏன் திடீர்னு மாறின? பம்பாயில இருந்து ஒரு மாத்தம், அதனால் ஏற்பட்ட மாத்தம்னு வச்சுக்கோ. நீ சொல்றது எனக்கு ஒரு விதத்தில் சந்தோஷமா இருந்தாலும் இன்னொரு விதத்தில் சங்கடமாவும் இருக்கு. என்னது? நீ மூர்த்தியை இன்னும் புரிஞ்சுக்கல. எப்படி சொல்றமா? ஜானா, மெட்ராஸ்ல ஒரே வீட்டுல சாருவும் மூர்த்தியும் வளைய விடுறப்போ அவர்கள் ஒருவரை ஒருவர் இன்னும் நன்னா புரிஞ்சுப்பா. அப்படி நடந்தா நான் ரொம்ப மகிழ்ச்சியா இருப்பேன் சீதா. ஆனா ஆனா எனக்கு நம்பிக்கை இல்லை. என்கிட்ட விடு. அது சரி, மனோஜ் என்ன செய்ய போறான்? அவன் வரல, நான் கட்டாயப்படுத்தல. காரியம் செய்ய வேண்டாமா? 10-12 நாள் காரியங்கள். இதெல்லாம் எனக்கு நம்பிக்கை இல்லை. மனோஜை நம்புறதாவும் தெரியல. அப்படி நம்பினா அவன் இங்கேயே எல்லாம் செஞ்சுக்கட்டும். இது என்னடி பேச்சு? பின்ன என்ன செய்ய சொல்றம்மா? அவனோட அப்பாவின் ஆத்மா சாந்தி அடையணும்னு லயன்ஸ் கிளப், ஆஃபீஸ் அசோசியேஷன், இன்னும் பல நண்பர்கள் எல்லாரும் மனசார வேண்டிண்டாச்சு. சாஸ்திரிகள் மந்திரம் சொன்னால்தான் ஆத்மா சாந்தி அடையுமா? அதுவும் கூலிக்கு உளற சாஸ்திரிகள். என்னை பொறுத்தவரையில உடல் போயிடுச்சுன்னா உசுரும் போயிடுறது. அது எங்கேயோ பசி தாகத்துடன் அலையிறதுங்கிறதை நான் நம்பல. கோமதி வாயடைத்து போனாள். என்ன பெண் இவள்? என்ன மனைவி இவள்? என்ன தாய் இவள்? தன் மீது அக்காவின் போக்கு சற்றே மாறி இருக்கிறது, இளகி இருக்கிறது என்பதை மறுநாள் மூர்த்தி உணர்ந்தபோது அவன் ஆச்சரியப்படவில்லை. இதற்கு ஏதோ காரணம் இருக்கிறது என்பதை புரிந்து கொண்டான். முந்தின நாள் இரவு முதலில் கடிந்தவள் அவனும் சாரவும் 9:30 மணிக்கு திரும்பி வந்தபோது, எங்கடி போயிருந்த? எதுக்கு இவன் கூட ராத்திரி வேளையில வெளியே போன என்ற கேள்விகளை தொடுக்கவில்லை. அவனிடமும் விரைப்பாக பேசவில்லை. ஏன்? போவது சென்னை, அங்கே இருக்க போவது அவனுடைய வீட்டில் என்பதை அவன் சுட்டி காட்டியிருந்தானே. அது அவளை பாதித்து மனதை மாற்றியிருக்குமா? பேப்பரில் கண்டான் நிலைத்திருந்ததே தவிர மனம் லயிக்கவில்லை. மூர்த்தி, எதிர்பாராமல் மனோஜ் வந்து நின்றான். என்ன மனோஜ்? உனக்கு விடை கொடுத்தனப்ப ஆசைதான். ஆனா நான் தாதர் ஸ்டேஷனுக்கு வரமாட்டேன். புரிகிறது. டிரைவர் இல்லை, அதனால டாக்ஸி இருக்குமே, கஷ்டம் இல்லை. எனக்கு இந்த திட்டமே பிடிக்கலை. அதான் பலமுறை சொல்லிவிட்டாயே. சாருதான் என் காலை வாரி விட்டு விட்டாள். ஆனால் பாவம், அவளால் என்ன செய்ய முடியும்?
கல்யாணமாகாத பெண்களுக்கு இந்த நாட்டில் அம்மாவை தவிர வேறு கதியே இல்லை. ஓர் அண்ணனை நம்பி வாழ அவள் பயப்படுகிறாள். உன்னால் உன்னையே நம்ப முடியாத போது அவளால் எப்படி? முன்பு அப்பா இருக்கும்போது சென்னையில் எனக்கு ஒரு பெரிய கம்பெனியில் வேலை கிடைச்சது. அப்பா வேண்டாம்னு சொன்னார். ஆனா இப்ப அப்பா கம்பெனியிலேயே அதை விட பெரிய வேலை கிடைச்சிருக்கிறது. சாருவும் படிச்சிருக்கா. பொழுது போகலைன்னா ஒரு வேலைக்கு போகலாம். வீட்டை பார்த்துக்கிற சங்கடமும் இல்லை. எல்லாம் இருந்தாலும் அம்மானு ஒருத்தி வேணுமே, அவள் தானே வீட்டின் சக்தி. சரி மூர்த்தி, அம்மா வீட்டில் சக்தி. நீ உன் அம்மாவுடன் சென்னையில் இருந்து கொள். மூர்த்தி சிரித்தான். என்ன சிரிக்கிற? யாரோ சொன்ன இல்ல, உதிர்த்த பொன்மொழி நினைவுக்கு வந்தது. என்னது? கடவுள் எல்லா இடத்திலும் எப்போதும் இருக்க முடியாது என்கிற காரணத்தால் தாயை சிருஷ்டி செய்தாராம். ராட்சசிகளையும் தான் கடவுள் சிருஷ்டி செய்திருக்கிறார். ஆனா ராட்சசியும் தன் குழந்தைக்கு தாய்தானே. சரி, நான் 11 மணிக்கு வெளியே போறேன். தாதரில் 2:30 மணிக்கு புறப்படுறேன். ரயில்வே டைம் டேபிள் இருக்கு. நன்றி மனோஜ். மூர்த்தி, நீ கூட என்னை தப்பா எடுத்துருக்க. இல்லை, உன்னை புரிஞ்சுட்டு இருக்கேன். உன் அப்பா மேல இருக்கிற தீராத வெறுப்புல உன் அம்மா ஒரே ஆட்டமா ஆடுறா. அதனால நீ உன் அம்மாவை பழி வாங்குற. நன்னா அமைதியா சிந்திச்சு பார். அப்புறம் உனக்கே நீ செய்யறது சரியான்னு படும். நான் அவ கூட இப்ப மெட்ராஸ் வந்துட்டா நான் நல்லவன் இல்லையா? இல்ல, பிரச்சனை அது இல்ல. நீ சென்னை வர மறுக்கும் முறைதான் சரியில்லை. சென்னை வா, 4 நாள் இரு, அப்புறம் திரும்பி விடு. இல்லை மூர்த்தி, ஒரு கட்டத்திலும் என் அம்மா என்னை ஜெயிக்க நான் விடமாட்டேன். மன்னிக்கணும், உன் மனசு என்னால புண்படுறது. சரிதான். மனோஜ் நகர்ந்து விட்டான். மூர்த்தி மீண்டும் பேப்பரில் லைக்க முயன்றான். வழக்கமாக காலை 5 மணிக்கு படுக்கையில் இருந்து எழும் அனந்தராமனுக்கு அன்று காலை 3 மணிக்கே விழிப்பு ஏற்பட்டது. கடந்த 1 வருஷ காலமாக இறந்து போன அவருடைய பெண் அகிலா இரவுகளில் வந்து போவாள். ஒரு நாள் பழம் நறுக்கி கொடுப்பாள். இன்னொரு நாள் தன் தந்தைக்காக வாங்கிய ஜரிகை கரை வேஷ்டியை பிரித்து காண்பிப்பாள். இன்னொரு நாள் அவருக்கு பிடித்த மோகன ராகத்தை பாடிவிட்டு போவாள். ஒரு தடவை கூட அவள் அழவில்லை, முகம் வாடவில்லை. எப்போதும் முல்லை சிரிப்பு, கணீர் கணீர் என்ற குரல். ஒரு நீண்ட கனவின் கால அளவு 2.5 வினாடி என்று யாரோ சொல்லி கேட்டிருந்தார் அனந்தராமன். ஆனால் அகிலா அவருடன் கழித்த நேரம் பல மணிகளாக பிரம்மையை எழுப்பியது. பயங்கர கனவுகளோ துர்சொப்பனங்களோ நடுக்கத்தை ஏற்படுத்தும். உடல் பயத்தினால் வேர்க்கும். ஆனால் அகிலா வந்து போன பின் அறையில் தென்றலுடன் மல்லிகை, சந்தனம், பன்னீர் மணங்கள் இழைந்து வருவதாக தோன்றியது. அன்று அவரை எழுப்பியது அகிலா அல்ல. பல மாதங்களுக்கு பின் முதலாக அவள் வர தவறினாள். அவளுக்கு பதிலாக அவளுடைய அக்கா சீதா வந்தாள். அவளுடைய குரல் சீற்ற கர்ஜனையாக ஒலித்து அவரை எழுப்பிவிட்டது. கண் விழித்தவருக்கு மீண்டும் உறக்கம் பிடிக்கவில்லை. எழுந்தார், பல் தேய்த்தார். குளிர் பெட்டியில் ஒரு பாலித்தீன் பை பால் வெண்ணெயுடன் சில்லிட்டிருந்தது. அவருக்கு திடீர் காஃபி பிடிக்காது. முந்தின நாள் இரவு சமையலறையை அலம்பிவிட்ட பிறகு ராஜம்மா வறுத்த காஃபி கொட்டையை தூளாக்கி ஃபில்டரில் போட்டு வைப்பாள். அனந்தராமன் ஃபில்டரை பார்த்தார். கிட்டத்தட்ட 3/4 பாத்திரம் பொடி இருந்தது. கேஸ் அடுப்பை பற்ற வைத்து தண்ணீரை வைத்தார். 3 நிமிஷங்கள் தண்ணீர் கொதித்தது. காஃபி தூளை கெட்டிப்படுத்தி இருந்ததால் டிகாக்ஷன் எளிதில் இறங்க ஆரம்பிக்கவில்லை. தூளின் சக்தியை எல்லாம் விழுங்கிக் கொண்டு மெதுவாக சொட்டு சொட்டாக இறங்க ஆரம்பித்தது. பொறுமையை இழந்தவராய் மேல் பாத்திரத்தை கிடுக்கியால் பிடித்து இறக்கி பார்த்தார். 4 தேக்கரண்டி டிகாக்ஷன் தான் இருக்கும் என்று தோன்றியது. மீண்டும் பாத்திரத்தை பழைய நிலையில் வைத்துவிட்டு காத்திருந்தார். ஒரு டீப்பாய் ஒரு ஓரமாக கிடந்தது. அதில் உட்கார்ந்தார். ஜன்னல் வழியாக நிலக்காற்று லேசாக வீசியது. ரங்கா, ராமு, மூர்த்தி. ரங்காவும் ராமுவும் பிரிந்து போய்விட்டார்கள். மூர்த்தி எஞ்சியிருக்கிறான். சீதாவின் வருகை மூர்த்தியையும் பிரித்து விடுமே. சீதா அவருடைய பெண். இப்போது வீணாய் போன நிலையில் இருக்கிறாள். அவளுக்கு என்றுமே தன் பெண்ணை அவருடைய பிள்ளைக்கு கொடுக்க லவலேசமும் எண்ணமில்லை. ஓர் ஆசை வெறியில் அவரும் கோமதியும் ஆர்வத்தை காட்டுகிறார்கள். ஆனால் மூர்த்தியும் இந்த விஷயத்தில் சீதாவுடன் ஒத்து போகிறான். காரணம், ஜானா நல்ல பெண். ஆனால் அவளும் சரி கோமதியும் சரி அவளை மருமகளாக ஏற்க விருப்பமில்லை. ஏன்? சாரு இருக்கிறாள் என்கிற ஒரே காரணம்தான்.
சாரு என்கிற பெண்ணுக்கு வயது 14, 15ஆகவோ அல்லது 27, 28ஆகவோ இருந்திருந்தால் இந்த பிரச்சனையும் குழப்பமும் ஏற்பட்டிருக்காது. ஜானா நல்ல மருமகளாகப்பட்டிருப்பாள். திடீரென்று அனந்தராமன் தமக்குள் சிரித்து கொண்டார். ரங்காவின் மனைவி சொர்ணமும் ராமுவின் மனைவி ருக்மிணியும் ஆரம்பத்தில் நல்ல பெண்களாகவே தோன்றினார்கள். ஆனால் என்ன நடந்தது? இருவரும் கால் மண்ணை உதறி எறிந்துவிட்டு தம் தம் கணவர்களையும் இழுத்து வளைத்து போட்டு கொண்டு போனார்கள். அவருக்கு எப்படிப்பட்ட மருமகள் வந்தால்தான் என்ன? வந்த பிறகு பிள்ளை எப்படி திசை மாறுகிறான் என்பதுதானே கேள்வி. பெண்ணிடம் ஆண் மயங்குவதில் தப்பு இல்லை. அது இயற்கையின் நியதி. பெண்ணின் மனத்துக்கு இசைவதிலும் தவறு இல்லை. அது அவளுக்கு இன்பத்தையும் மகிழ்ச்சியையும் ஊட்டுகிறது. அவள் மகிழ்ச்சியுடன் இருந்தால்தான் குடும்பம் கலகலப்பாக இருக்கும். ஆனால் மயக்கத்தில் ஆண் தன் மதியை பறிகொடுத்து விட்டால் அப்புறம் ஆண் ஒரு கோட்டை கிழிக்க முடியாது. பெண் கிழிப்பாள். அதை ஆண் தாண்ட மாட்டான். அவர் எழுந்தார். டிகாக்ஷன் நன்றாகவே இறங்கியிருந்தது. பால் பாத்திரத்தில் பாலை ஊற்றி காய வைத்தார். 4 நிமிடங்கள். பால் பொங்கி வரும்போது கேஸ் அடுப்பை அணைத்தார். காஃபியை உறிந்து ருசித்து குடிக்கையில் மீண்டும் சீதாவின் நினைவு. மாடியில் 3 அறைகள், சமையல் அறை, டைனிங் ஹால் எல்லாம் இருக்கின்றன. தற்போது மூர்த்தி மாடியில் ஒரு அறையில் இருக்கிறான். இனிமேல் அவன் கீழே வந்துவிட வேண்டும். சீதா, மனோஜ், சாரு மூவரும் மாடியில் இருக்கலாம். அவர், கோமதி, மூர்த்தி கீழே. அவர் எண்ணமும் நம்பிக்கையும் பலவிதமானால் மூர்த்தி மாடிக்கே திரும்பி போகலாம். அப்போது சீதாவும் மனோஜும் கீழே வந்து விடுவார்கள். மணியை பார்த்தார். 3:45. மாலை 4:30க்கு தாதர் எக்ஸ்பிரஸ் வருகிறது. 12:45 மணி நேரம் இருக்கிறது. அதற்குள் மாடியை அலம்பி சுத்தம் செய்ய வேண்டும். கீழே முன் பக்கத்து அறையை காலி செய்து மூர்த்தியின் மேஜை, அலமாரி முதலானவற்றை மாற்ற வேண்டும். அதேபோல் மாடி அறைகளில் கட்டில், அலமாரிகளை போட வேண்டும். 7 மணிக்கு தோட்டக்காரனும் டிரைவரும் வருவார்கள். வந்த பின் பார்த்து கொள்ளலாம். 5 மணிக்கு அவர் திண்ணையிலேயே நடந்து கொண்டிருக்கையில் ராஜம்மா வந்தாள். அவள் பேச்சை ஆரம்பிக்கும் முன், டிகாக்ஷன் போட்டாகிவிட்டது என்றார் அவர். இன்னொரு டம்ளர்? அரை. ராஜம்மா உள்ளே சென்றாள். திடீரென்று ராஜம்மா மீது அவருக்கு அனுதாபம் பிறந்தது. யாரும் அவளை எதற்கும் கடிந்து பேச மாட்டார்கள். ஆனால் இனிமேல் நிலைமை மாறலாம். சீதாவுக்கு சிப்பந்திகளை விரட்டுவதென்றால் ஒரு தனி ஆனந்தம். சிறு பையன்கள் கட்டெரும்பு, வண்ணாத்தி பூச்சி, தும்பிகளை சித்திரவதை செய்து கழிப்பார்கள். சீதா வேலைக்காரர்களை பூச்சிகளாக மதித்து பழகுவாள். இனிமேலும் சீதாவுக்கு இந்த மகிழ்ச்சி தேவைதானா? காஃபி வந்தது. ராஜம்மா திரும்ப எத்தனித்தாள். 1 நிமிஷம். என்ன? ஏதேனும் வடாம், கறிவடாம் வேணுமா? அவர் சில காலை வேளைகளில் காஃபியுடன் நொறுக்கு தீனி சாப்பிடுவார். அதை நினைவில் வைத்து கொண்டு ராஜம்மா கேட்டாள். அப்ப என்ன? சீதா வர்றா? ஆமாம், உனக்கு அவள் குணம் தெரியும். இன்னைக்கு நான் பார்க்க போற சீதா பழைய சீதா இல்லை. அவள் ஏதேனும் குத்தி குத்தி பேசினாள். எனக்காக கொஞ்ச காலம் பொறுத்துக்கொள். அப்படி பேசுவான்னு நான் எதிர்பார்க்கல. கட்டின புருஷனை பறிகொடுத்தவள் கொஞ்ச நாளுக்கு தன் புலம்பலில் மூழ்குவாள். சீதா ஒரு தனி பிறவி. உனக்கு இருக்கிற நம்பிக்கை லோக ரீதியானது. சீதா லோகத்துடன் ஒட்டி வாழ்ந்தவள் இல்லை. சரி, வேணும்னா 1 மாதம் ஊருக்கு போயிட்டு வா. முதலில் அவள் வரட்டும். ராஜம்மா உள்ளே சென்றாள். திடீரென்று சீதா ஏன் வருகிறாள் என்ற கேள்வி அனந்தராமனின் மனதில் உதித்தது. அப்போது அவள் தம் பெண் என்பதை மறந்து போனார். பிற்பகல் 2:45க்கு ஜானா காரில் வந்து இறங்கினாள். மாமா, நான் சென்ட்ரலுக்கு போகிறேன். சந்தோஷம், காரை எடுத்து செல். எங்க கார் தான் இருக்கே. எப்படியும் என் வண்டி போகிறது. நீங்க 5 பேரும் அதில் போகலாம். 4 பேர் தானே மாமா? என்ன சொல்ற ஜானா? மனோஜ் வரல. யார் சொன்னா? மூர்த்தி நேத்து கார்த்தாலேயே போன்ல சொன்னார். அவன் உனக்கு ஃபோன் பண்ணானா? இல்லை, நான் பண்ணேன். ஏன் வரலையாம்? அவனுடைய அப்பா கம்பெனியில் வேலை கிடைக்கிறதாம். 10 நாள் காரியங்களை எல்லாம் அவன் தனியா செய்ய போறானா? தெரியாது மாமா. மூர்த்தி வேற என்ன சொன்னான்? உங்க சௌக்கியத்தை விசாரிச்சார். ரங்கா, ராமு எல்லாரும் வந்து போகிறார்களான்னு கேட்டார். தோபார், ரங்கா வர்றான். நான் சென்ட்ரலுக்கு ஃபோன் பண்ணி தாதர் கரெக்ட் டயத்துக்கு வர்றதான்னு கேட்டுடுறேன். அனாவசியமா பிளாட்ஃபாரத்தில் காத்திருப்பானேன். ஜமாய்,
ரங்காவும் சொர்ணாவும் படி ஏறி வந்தார்கள். என்னடா திடீர்னு? சீதா வராளே, சென்ட்ரல் போகலாம்னு சொர்ணம் சொன்னா. ஓ அப்படியா? ஆமாம் அப்பா. இவருக்கு தோணவே இல்லை. அரை நாள் லீவு போட்டுட்டு வந்துடுங்கோ. சென்ட்ரலுக்கு போய் சீதாவை சந்தித்து அழைச்சுண்டு வருவோம்னு நான் தான் சொன்னேன் என்றாள் சொர்ணம். திடீரென்று அனந்தராமனுக்கு நெற்றி பொட்டு வலிப்பதாக தோன்றியது. சொர்ணம் சொல்வதையெல்லாம் கேட்டு செயலாக்குவதில் இன்னும் ரங்கா தன் சாமர்த்தியத்தை காட்டுகிறான். அன்று அவன் ரங்காவின் கருப்பு கோட்டை கழற்றி எறிந்து மூட்டை கட்ட சொன்னாள். அவனும் அவ்வாறே செய்தான். அனாவசியமாக 1,50,000 ரூபாய்க்கு ஒரு வீடு கட்ட காரணமாக இருந்தவளும் சொர்ணம்தான். இன்று சென்ட்ரலுக்கு போக வேண்டும் என்று அவள் சொல்கிறாள். இவன் தலையாட்டி காரை ஓட்டி வருகிறான். அவர் வாய் திறக்க முற்படுகையில் ஜானா வந்தாள். தாதர் கரெக்ட் டயத்துக்கு வர்றதாம். ரங்கா, என்னப்பா? ஜானா சென்ட்ரலுக்கு போனா நீயும் சொர்ணமும் இங்கேயே இருங்கள். ராமவும் ருக்மிணியும் 4 மணிக்கு வர்றோம்னு கார்த்தாலே போன் பண்ணா. எல்லாருமா சேர்ந்து இருப்போம். ரங்கா ஒரு திருப்தியுடன் சொர்ணத்தை பார்த்தான். அவள் முகத்தில் ஏமாற்றம். ஆனால் அவளால் ஒன்றும் செய்ய இயலவில்லை. ஜானா திரும்பவும் வந்தபோது அனந்தராமன் எதிர்பார்த்தபடி எதுவும் நடக்கவில்லை. காரில் இருந்த கோமதி ஒரு கூஜாவுடன் இறங்க சீதா பின் தொடர்ந்தாள். மூர்த்தி முன் சீற்றில் இருந்தவன் கை பெட்டியுடன் இறங்கினான். மனோஜ் வரப்போவதில்லை என்பதை அனந்தராமன் ஏற்கனவே அறிந்திருந்தார். ஆனால் சாரு எங்கே? சாரு ஏன் வரவில்லை? சாருவுக்கு என்னவாயிற்று? அனந்தராமன் அவர்கள் படி ஏறி வருவதற்காக காத்திருந்தார். வீட்டை விட்டு மூர்த்தி வெளியேற சாரு மெதுவாக பின் தொடர்ந்தாள். சில நிமிடங்களுக்கு முன் அவளுடைய அம்மாவுக்கும் மூர்த்திக்கும் ஏற்பட்ட வார்த்தை யுத்தம் அவளை பாதிக்கவில்லை என்றாலும் ஒரு உண்மை அவளுள் பளிச்சிட்டது. சீதா பிறந்த வீட்டுக்கு செல்வதை தம்பி மூர்த்தி விரும்பவில்லை. மனோஜின் முடிவை வாயார புகழ்கிறான். இதற்கு என்ன அர்த்தம்? அம்மாவுக்கு பின்னால் செல்ல வேண்டிய அவள் சென்னை செல்வதும் மூர்த்தியின் மனதுக்கு ஒவ்வாத விஷயம். தெருவை அடைந்ததும் பீச்சில் கொஞ்ச நேரம் உட்காரலாமா என்று அவள் கேட்டாள். மூர்த்தி ஒரு தடவை அவளை ஏற இறங்க பார்த்தான். இந்த வேளையிலா? ஏன் அப்படி? ஒன்றும் நேரமாகி விடவில்லையே. ஜூஹு பீச்சில் 10 மணிக்கு கூட வந்து போவார்கள். சரி, ஆனா அரை மணி நேரம்தான் சாரு. போதும். சாருவின் வீட்டில் இருந்து கடற்கரை 10 நிமிஷ நடை. இருவரும் மௌனமாக நடந்தார்கள். கடற்கரையில் கூட்டம் என்று சொல்ல முடியாவிட்டாலும் அங்கும் இங்குமாக ஆண்களும் பெண்களும் சிதறி கிடந்தார்கள். இது மெட்ராஸ் பீச் மாதிரி இல்லை. மணல் பரப்பே இல்லை என்றாள் சாரு. எதை பேச வேண்டும், எப்படி ஆரம்பிக்க வேண்டும் என்று தெரியாமல் மனம் குழம்பி போயிருந்தது. காரணத்தை அவள் ஆராயவும் முற்படவில்லை. மூர்த்தியின் மனதுக்கு பிடித்த ஜானா அவளுள் சுற்றி சுற்றி வந்தாள். மணற்பரப்பிலே வித்தியாசம் இருந்தாலும் கடல் நீர் ஒரே மாதிரிதான் இருக்கிறது என்றான் மூர்த்தி. அவன் உட்கார்ந்தான். சாருவும் அமர்ந்தாள். ஓரிரு நிமிடங்களுக்கு மௌனம் நிலவியது. திடீரென்று மூர்த்தி ஆரம்பித்தான். விடுமுறைக்கு ஓர் ஊருக்கு போவதற்கும் ஒரே அடியாய் ஓர் ஊரை விட்டு இன்னொரு ஊரில் வாழப்போவதற்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு இல்லையா சாரு? ஆமாம். உன் அம்மா, அதாவது என் அக்கா, இப்ப மெட்ராஸ் போகணும்னு துடிக்கிறாள்னா அதுக்கு பலமான காரணங்கள் இருக்கணும். ஆமாம். முக்கால்வாசி பிரச்சனைகள் பணத்தால் ஏற்படுகின்றன. உன் அம்மாவுக்கு பிரச்சனை ஏதும் இருப்பதாக படவில்லை. எனக்கும் தெரியவில்லை. இங்கே சாதிக்க முடியாத எதை உன் அம்மா மெட்ராஸில் சாதிக்கப் போகிறாள்? சாரு சிரிக்க முயன்றாள். முடியவில்லை. பதில் சொல்ல முடியலை இல்ல என்றான் மூர்த்தி. நீ அம்மா கிட்ட கேட்க வேண்டிய கேள்வியை என்னிடம் கேட்கிற மூர்த்தி மாமா. நீ சொல்ற சரி. ஆனா ஒண்ணு, நான் அப்பா கூடவே அவர் கடைசி காலம் வரையிலும் இருக்க ஆசைப்படுறேன். என் 2 அண்ணாக்களும் துண்டை உதறி போட்டுட்டு போறது போல போய்விட்டார்கள். இது அவரை வெகுவாய் பாதிச்சிருக்கு. ஆனா அப்பா எந்த உணர்ச்சியையும் வெளியே காட்டிக் கொள்ள மாட்டார். வெளியே ரொம்ப சிரித்தால் உள்ளூர அழறார்னு அர்த்தம். வெளியே ரொம்ப கோபமா தெரிந்தால் உள்ளூர ரொம்ப அன்பும் பாசமும் இருக்குன்னு அர்த்தம். தாத்தாவை நான் மேலெழுந்த வாரியாத்தான் புரிஞ்சுருக்கேன். நீ ரொம்ப ஆழமா? இல்ல சாரு, நான் கூட இன்னும் என் அப்பாவை முழுசா புரிஞ்சு கொள்ளலை. ஏன் என் அம்மா கூட புரிஞ்சுருக்க மாட்டாள். அது சரி, நீ முதல்ல என்ன சொல்ல வந்த? ஆமாம், நான் அப்பா கூடவே கடைசி வரை இருக்க ஆசைப்படுறேன். அதோட வெளியேறிவிட்ட என் அண்ணன்மார்களை திருவான்மையூர் பங்களாவுக்கு திருப்பி கொண்டு வரப்போறேன். நல்ல திட்டம்.
ஆனா உன் அம்மா வந்து சேர்ந்தால் பிரம்மாவால் கூட என் திட்டத்தை நிறைவேற்ற முடியாது. ஓ! இதுதான் காரணமா? என் அம்மா அங்க வர வேண்டாம்னு நீ நினைக்கிறதுக்கு? பல காரணங்கள்ல இது ஒண்ணு. முக்கியமானதுன்னா, வேணும்னா நீ வச்சுக்கோ. சீதா வந்தால் அவ கூட நீ வருவ. 2 பேரே ஆனாலும் அது ஒரு தனி குடும்பமா ஆயிடுறது. தலைவன் இல்லாத குடும்பம். பொறந்த வீட்டில் வாழறதுன்னா 1000 பிரச்சனைகள் மத்தவங்களுக்கு ஏற்படும். ஏன் எனக்கே உண்டாகும். வெறுப்புன்னு வந்துட்டால் நான் அந்த இடத்துல ஒரு நொடி கூட இருக்க மாட்டேன். நீயும் என் மாமாக்களைப் போல வெளியேறி விடும்படியான சூழ்நிலை உருவாகும்னு தானே சொல்ல வந்த? ஆமாம். அப்போ உன் லட்சியம் மற்ற 2 அண்ணன்களையும் திருவான்மியூரில் ஒரு குடைக்கு கீழே கொண்டு வர வேணும்னு நீ நினைச்சுக்கிறதா சொல்ற லட்சியம்? அது காத்துல பறக்குமா? நான் என் தோல்வியை ஒப்புக்கொண்டு வெளியேறுவேன். பேத்தல், சுத்த பேத்தல். எப்படி சொல்ற? என் அம்மா இப்ப தாத்தா வீட்டுக்கு வர்றா. ஆனா ஏன் அம்மா அங்கேயே தான் கடைசி வரைக்கும் இருப்பாள்னு எப்படி நீயே முடிவு செய்யற? அங்க இல்லாம வேற எங்க போவா? மெட்ராஸ்ல வேற வீடு இல்லையா? ஒரு வீட்டை வாங்கிட்டு தனியா வசிக்க முடியாதா? முடியும். ஆனா சீதா வசிக்க மாட்டாள். ஏன்? அப்படி அவள் தனியா வசிக்க உன் தாத்தாவும் பாட்டியும் விட மாட்டாங்க. நீ கல்யாணமாகி புக்ககம் போயிட்டா அவளுடன் வேறு யார் இருப்பாங்க? நிச்சயமா மனோஜ் இல்லை. இதே நிலையில் என் அம்மாவும் அப்பாவும் எப்படி உன் அம்மாவை? புரிகிறது. புறப்படலாமா? ஒரு சின்ன கேள்வி மூர்த்தி மாமா. என்ன சாரு? நான் புக்ககம் போயிட்டா என்ன நடக்கும் என்கிறத பத்தி சொன்னேன். அதுக்கு என்ன? தாத்தா பாட்டி திட்டம் என்ன தெரியுமா? தெரியும். அத பத்தி நீயும் நானும் இப்ப பிரச்சனையை கிளப்ப வேண்டாம் சாரு. ஏன் ஜானா குறுக்க வர்றாளா? இப்ப ஜானா எங்க வந்தாள்? உனக்கும் எனக்கும் நடுவே ஜானா தான் நிக்கறாள். உன் பார்வைக்கு அப்படி தெரிஞ்சா அதுக்கு ஏன் கண்ணை குத்தம் சொல்லாத. அப்ப அவள் குறுக்க நிக்கலையா? சாரு, நாம இத பத்தி பேச வேண்டாம். நான் ஏன் பேசுறேன் தெரியுமா மூர்த்தி? தெரியும். என்ன தெரியும்? நீ என்ன பத்தி என்ன நினைக்கிறாயோ அதே மாதிரி நான் உன்னை பத்தி நினைக்கிறேனா இல்லையான்னு தெரிஞ்சுக்க. ஆமா, ரொம்ப சரி. அத உன்னால தெரிஞ்சுக்க முடியாது சாரு. ஏன்? உன் மனசு அவ்வளவு ஆழமா? பொண்கள் மனசுதான் ஆழம்னு சொல்வா. அப்படியானால் என்னையும் ஒரு பொண்ணா மதிச்சிடு. நன்றி மூர்த்தி. போகலாம். எப்ப நீ என்னை மூர்த்தி மாமான்னு கூப்பிடலையோ அப்ப மிஸ்டர் போடணும். அதான் மரியாதை. சாரு சிரித்தாள். நான் உன்னை மாமாவாய் பார்க்கிற கண்ணோட்டம் வேற, மூர்த்தியா பார்க்கிற நிலை வேற. உன் மனசு பசிபிக்கா இருக்கலாம். ஆனா அங்கேயும் நான் மூழ்கி அடிமணலை தொடுவேன். ஒரு பொன் மனசு வச்சா எதுவும் நடக்கும். நடந்த பின் நீ உன் வெற்றியை கொண்டாடு. அப்படியே மூர்த்தி. இப்ப புறப்படலாமா? ஆனா ஒண்ணு, நான் அப்படி முழு மனசுடன் பசிபிக்கில் மூழ்காம போனா அது என்னுடைய இயலாமையால் இருக்காது மூர்த்தி. உன் பொருட்டாகத்தான் இருக்கும். வழியை அடைச்சு நிக்க தெரிஞ்சவளுக்கு ஒதுங்கி வழி விடவும் தெரியும். மூர்த்தி எழுந்தான். உள்ளூர அவன் மனம் சாருவை பாராட்டியது. ஜானாவுக்கும் இவளுக்கும் எவ்வளவோ வித்தியாசங்கள். அவள் தன் அன்பை ஒரு விதமாக காட்டினாள். இவள் இன்னொரு விதமாக வெளியிடுகிறாள். இருவரும் ஒரே நோக்கத்துடன் தான் இருக்கிறார்கள். ஜானாவின் மனோபலம் சாருவுக்கு இல்லை. ஆனால் இல்லாத பலத்தை இழுத்து கொண்டு வரும் முயற்சியும் துடிப்பும் இருக்கின்றன. இவர்கள் இருவரும் ஏன் அவனுடைய வாழ்க்கை பாதையில் அவனுடன் மோதுகிறார்கள்? வீடு திரும்பும் வரை இருவரும் பேசிக்கொள்ளவே இல்லை. மறுநாள் மனோஜும் சீதாவும் பேசிக்கொள்ளவில்லை. அவனும் சாருவும் பேசிக்கொள்ளவில்லை. கோமதிக்கு எல்லாம் வெறுப்பாய் இருந்தது. தன்னுடைய மாப்பிள்ளையை நினைத்து அவள் வருந்துவது கூட அசம்பாவிதமாகப்பட்டது. அந்த உறவு பெண் மூலம் ஏற்பட்ட உறவு. அந்த பெண்ணே தன் உறவை அது இறந்து போன நிலையை மறந்து நிற்கிறாள். திடீரென்று பேச்சு குரல் கேட்டது. அண்ணா, அப்பாவின் போட்டோவை எடுத்து கொடு. எனக்கு எட்டலை என்றாள் சாரு. ஸ்டூலை போட்டு ஏறினால் எட்டும். நம்ம அம்மா அப்பா 2 பேரும் சேர்ந்து எடுத்துண்ட போட்டோ இருக்குமே, அதை உன் அம்மா பெட்டியில் வை. அவ உனக்கும் அம்மாதான். பெத்து விட்டால் தாய், ஆனா அம்மா இல்லை. இப்போது சீதா வந்தாள். எந்த போட்டோவையும் எடுக்க வேண்டாம். இந்த வீட்டை வித்து தொலைக்கிற போது கவனிச்சுக்கலாம் என்றாள் சீதா. சாரு, இந்த வீட்டை வித்து தொலைக்கிறதா? அப்படின்னா என்ன அர்த்தம்? ஏன் என்கிட்ட கேட்குற? அம்மா பக்கத்துல தானே இருக்கா, நீயே கேளு. உன் அம்மாவுக்கு மெட்ராஸ் ஓடுறதுக்கு கால் பாயிறது. ஆனா வக்கீலை பார்க்கணும்னு இன்னும் தோணலை. யார் சொன்னா? எல்லாம் பார்த்தாச்சு, ஃபோன்லையும் பேசியாச்சு. அப்ப இந்த வீட்டை பத்தி ஒன்றும் தெரிஞ்சுக்கல, இன்னும் தெளிவாறது. என்ன சாரு சொல்றான் அவன்? என்னன்னா, நீ என்ன குறுக்கே? அப்பா இந்த வீட்டை எனக்கு எழுதி வச்சிருக்கார். ஆனா உன் அம்மாவுக்கு சாகர வரையில் உபயோகிச்சு கொள்ள மட்டும் உரிமை உண்டு.
உபயோகிக்கிறதுன்னா வாடகைக்கு விட்டு வாடகை பணத்தை ஏப்பம் விடுறதுன்னு அர்த்தம் இல்லை. நான் இப்பவே வக்கீலுக்கு ஃபோன் பண்றேன். அவசியம் இல்லைன்னு உன் அம்மா கிட்ட சொல்லு. உயிலின் நகல் ஏன் அலமாரியில இருக்கு. எடுத்து பார்த்து கொள்ளட்டும். சீதா பாய முற்பட்டாள். ஒரு நிமிஷம் என்றான் மனோஜ். வீடு எனக்குன்னு இருக்கிற மாதிரி கம்பெனியில் முடக்கி இருக்கிற ₹1,00,000 ஷேர் உனக்கு வந்தது சாரு. உன் கல்யாணத்தை முன்னிட்டு வந்த பணம் எல்லாம், அதாவது ப்ராவிடன்ட் ஃபண்ட், கிராஜுவிட்டி, நஷ்ட ஈடு 3ம் பங்காக்கி ஆளுக்கு ஒரு பங்குன்னு ஆகிறது சாரு. நீ இப்ப பெரிய பணக்காரி. சீதா வெளியேறினாள். ஆயுள் இன்சூரன்ஸ் பணம் நிறைய வரும். ஆனால் அதிலும் கடன் இருக்கிறது. எல்லாம் 3ஆக பிரிகிறது. அவள் 3இல் 1. மற்ற 2ம் அவள் வயிற்றில் உதிர்த்த உயிர்கள் என்பதை சீதா மறந்தாள். தாதர் ரயில் நிலையம் கலகலத்தது. ஒரு பிரயாணியை வழி அனுப்ப 4 பேர் என்று வந்திருக்க வேண்டும். மூர்த்தி கை கடிகாரத்தை பார்த்தான். 2:22. இன்னும் 8 நிமிடங்கள் இருக்கின்றன. முதல் வகுப்பு பெட்டியில் ஜன்னல் ஓரமாய் அம்மாவும் சாருவும் எதிரும் புதிருமாக உட்கார்ந்திருக்கிறார்கள். அம்மாவுக்கு சற்று தள்ளி இடதுபுறமாக சீதா உட்கார்ந்திருக்கிறாள். 7-8 நாட்களுக்கு முன் எஸ் நாத் இறந்த அன்றே அவளுடைய நெற்றி குங்குமம் அழிந்து விட்டது. ஆனால் அவள் அழித்து கொள்ளவில்லை. பிளாட்பாரத்தில் நின்று கொண்டிருந்த அவன் சீதாவை பார்த்தான். முகத்தில் கோபம், எரிச்சல், வெறுப்பு இவையெல்லாம் பிரதிபலிப்பதாகப்பட்டன. வருத்தம், வேதனை, துக்கம், துயரம் இவையெல்லாம் இருக்க வேண்டிய முகம் இப்படி ஏன் விகாரமாக இருக்க வேண்டும்? முதலாக மூர்த்திக்கு அக்கா மீது இரக்கம் பிறந்தது. எஸ் நாத் இறந்ததில் இருந்து அவள் ஒரு பொட்டு கண்ணீர் கூட சிந்தவில்லை என்றால் நிச்சயம் ஒரு அழுத்தமான நியாயமான காரணம் இருக்க வேண்டும். ஒரு பெண் எதையும் சகித்து கொள்வாள். ஆனால் தாலி கட்டிய கை கருகிவிட்டால் அவளையும் மீறி துக்கம் உடைத்து கொண்டு பீரிடும். சீதா துக்க வெள்ளத்தில் மூழ்கவில்லை என்றால் அது அவளுடைய மனதின் இயல்பினால் அல்ல, ஒரு அனுபவத்தால், வெளியே சொல்ல முடியாத ஒரு கடுமையான அனுபவத்தால் ஏற்பட்டிருக்கும் மனமாற்றத்தினால்தான். என்ன மனமாற்றம்? ஏன் மாறியது? யாரை கேட்பது? எப்படி கேட்பது? எஸ் நாத் உயிருடன் இருக்கும்போது அவன் அவருடைய வீட்டில் அவ்வப்போது தங்கியிருந்த சில சந்தர்ப்பங்களில் அக்காவையும் அவரையும் பார்த்திருக்கிறான். இருவருக்கும் இடையே சரளமான பேச்சு, அவ்வப்போது சிரிப்புகள், சாப்பாட்டு மேசையில் சலசலப்பு. எஸ் நாத் சீதாவிடம் சரசம் ஆடாததுதான் பாக்கி. சீதா அவரிடம் கொஞ்சாததுதான் மிச்சம். இப்படிப்பட்ட தம்பதியில் ஒன்று போய்விட்டது. இன்னொன்று பிரிவு தாழ முடியாமல் நிலை பெயர வேண்டுமே. பெயரவில்லையே. ஏன்? யாரிடம் கேட்பது? சீதாவிடம் கேட்க முடியாது. அப்படியே முடிந்தாலும் பதில் வராது. வந்தாலும் அது உண்மையான பதிலாக இருக்காது. முதல் மணி அடித்தது. வழி அனுப்ப வந்திருந்தவர்களில் பலர் வண்டியில் இருந்து இறங்கி பிளாட்பாரத்தில் நின்றார்கள். பிளாட்பாரத்தில் நின்று கொண்டிருந்த பல பிரயாணிகள் பெட்டிக்குள் ஏறி கொண்டார்கள். அம்மா அவனை அழைத்தாள். என்னம்மா? ஏன் இன்னும் நின்னுட்டு இருக்க? மணி அடிச்சாச்சு. முதல் மணிதான் அம்மா. 2வது மணியும் அடிச்சு வண்டியும் நகரணுமா? ஏறு. மூர்த்தி சிரித்தான். சிரிக்காத, ஏறு. சரிம்மா. அவன் ஏறி பெட்டியை அடைந்தான். இருக்கைக்கு அடியேயும் பக்கவாட்டு பலகைகளின் மீதும் பெட்டிகள் கிடந்தன. சாருவின் தோல் பெட்டி மேலாக இருந்தது. மிஸ் சாருமதி நாத் என்று பொறிக்கப்பட்டிருந்த எழுத்துக்கள் மங்கி வெளிரி போயிருந்தன. 2வது மணி. பிளாட்பாரத்தின் ஆரவாரம். வண்டி நகர்ந்தது. கதவை சாத்திவிடு. சரிம்மா. வழுக்கி நகரும் கதவை வழுக்க விட்டு மூடினான். உட்காரேன். ஒரு நிமிஷம் சீதாவை பார்த்தான் அவன். அவன் எண்ணத்தில் லயித்திருந்தாள். ஜன்னல் ஓரமாய் உட்கார்ந்திருக்கும் சாருவை பார்த்தான். அவள் தந்தி கம்பங்களை எண்ணிக்கொண்டிருந்தாள். அவனுக்கு சிரிப்பும் வேதனையும் ஒருங்கே வந்தன. காலையில் இருந்து அவன் ஒரு வார்த்தை கூட அவளிடம் பேசவில்லை. முந்தின இரவு கடற்கரையில் நடத்திய பேச்சு அவளை வெகுவாக பாதித்திருக்கிறது. முதிராத பெண்ணா அல்லது அழுத்தமா? அவன் உட்கார்ந்து கொண்டான். கோமதி நச்சரித்தாள். டிபன் செட்டில தோசை மிளகாய் பொடி இருக்குடா மூர்த்தி. வேண்டாம். கார்த்தாலேயே நீ சரியா சாப்பிடலை. இப்ப வேண்டாம் அம்மா. ஏண்டி சாரு, நீ? கல்யாண் தாண்டட்டும் அம்மா. எப்ப தாண்டும்? இன்னும் அரை மணி நேரத்தில். அம்மா சீதாவை விசாரிக்கவில்லை. மூர்த்தி சீண்டினான். அம்மா, என்னடா? நீ ஏதேனும் சாப்பிடேன். நீ சாப்பிட்றதானால் நானும் சாப்பிடுறேன். நிச்சயமா? தீர்மானமா?
அப்போ டிஃபன் செட்டை எடு. அம்மா தன் காலடியில் இருந்த எவர் எவர் சில்வர் டிஃபன் செட்டை எடுத்து டீப்பாயின் மேல் வைத்தாள். திடீரென்று சீதா விழித்து கொண்டிருக்க வேண்டும். டிஃபனா அம்மா? ஆமாம், எனக்கும் தா. சாரு, என்னம்மா? ஐஸ் பாக்ஸ் இங்க எடுத்து தரேன். எனக்கு ஜூஸ் கலந்து தா. காஃபி வேண்டி இருக்கலை. ஒரு பாலித்தீன் பையில் இருந்து 4 பிளாஸ்டிக் தட்டுக்களை எடுத்தாள் கோமதி. மற்றவர்களிடம் நீட்டினாள். கல்யாண் தாண்டட்டும் என்றாள் சாரு. எல்லாரும் சாப்பிட்றப்போ நீயும் சாப்பிட்டா சிரமம் குறையும். உனக்குன்னு மறுபடியும் மூடி வச்சதையெல்லாம் திறக்கணுமா? கல்யாண் வரட்டும் என்றாள் சாரு. என்னடி கிளிப்பிள்ளை மாதிரி ஒரே பல்லவியை பாடுற? கிளி பல்லவி பாடி நான் கேட்டதில்லை அம்மா. மூர்த்தி மௌனமாய் ரசித்து கொண்டே சாப்பிட்டான். அவன் சாப்பிட வேண்டும் என்பதற்காக கோமதி தன்னுடைய தட்டில் ஒரு தோசையை போட்டு கொண்டாள். பெண் சீதாவுக்கு அவள் பரிமாறவில்லை. எப்படி தன் பெண் நாக்கு கூசாமல் 4 தோசைகளை சாப்பிட முடிகிறது என்று மட்டும் வியந்தாள். ஒருவேளை நெஞ்சினுள் ஒளிந்து கொண்டிருக்கும் துக்கம் வயிற்றில் அக்னியை மூட்டிவிடுகிறதோ? விக்ரோலி, மூலண்ட், தானே என்ற ரயில் நிலையங்களை விழுங்கிக் கொண்டு ஓடியது. பிளாஸ்கில் இருந்து காஃபியை எடுத்து குடித்த மூர்த்தி அம்மாவை பார்த்தான். எனக்கு இப்ப வேண்டாம்டா, தீர்த்தம் போரும். ரயில் கல்யாண் ஸ்டேஷனை அடைந்தது. மூர்த்தி எழுந்தான். எங்கடா? ஏமா தொணன்னு கொஞ்சம் காலார நடக்கிறேன். இங்க 5 நிமிஷம்னு பேரு, 10 நிமிஷம் குறையாம நிற்கும். அவன் இறங்கி சில அடிகள் நடந்தான். ஒரு வண்டி நிறைய பத்திரிகைகள் வந்தன. அந்த வார இல்லஸ்ட்ரேட் வீக்லி கண்ணில் பட்டது. வாங்கினான். அதை பார்த்து கொண்டிருக்கையிலேயே ஊதல் சத்தம் கேட்டது. பார்த்தான். கார்டு பச்சை கொடியை வீசிக்கொண்டிருந்தார். தன் பெட்டியை நோக்கி விரைவாக நடந்தான். மிஸ்டர் மூர்த்தி. அவன் ஏறிட்டு பார்ப்பதற்குள் அவன் கையில் ஒரு சிறு காகிதம் திணிக்கப்பட்டது. கன நேரத்தில் எல்லாம் நடந்துவிட்டது. வண்டி நகர அவள் விரைய அவனுடைய கையில் காகிதத்தை திணித்த சாரு ஓடி எதிர் பிளாட்பார ரயில் நகர அதனுள் அவள் ஏற அவன் தன் பெட்டியை அடைய எல்லாம் இமை பொழுதில் நடந்துவிட்டன. மூர்த்திக்கு தலை சுற்றியது. தான் இருக்கும் ரயில் பிளாட்பாரத்தை தாண்டுவதற்குள் எதிர் வண்டி சாருவை தாங்கிக் கொண்டு தாதரை நோக்கி வேகம் எடுத்து விட்டது. கதவருகிலேயே நின்றவன் மறந்து போய் பத்திரிகையை நழுவ விட்டான். அது ஓரிரு கணம் வாயிலின் விளிம்பில் சிறகடித்துவிட்டு வெளியே விழுந்தது. திணிக்கப்பட்ட காகிதத்தை பிரித்தான். நறுக்கு தெரித்தாற் போல சாரு எழுதியிருந்தாள். அம்மா, நான் உன்னிடம் மன்னிப்பு கேட்க மாட்டேன். பம்பாய் அப்பாவின் நினைவுகளை இன்பமயமாக்கும். மெட்ராஸ் என்னை வதைக்கும். இப்போதைக்கு எனக்கு துணை மனோஜ். திரும்பி வந்து அழைத்து போக முயலாதே. என் வயது 22. சாரு. எழுத்தின் வன்மையை மூர்த்தியால் ரசித்து பாராட்டாமல் இருக்க முடியவில்லை. ஆனால் ஒரு குற்ற உணர்வு அவனை தாக்கியது. சாருவின் இந்த முடிவு முந்தின இரவு கடற்கரையில் நடந்த பேச்சின் விளைவோ? அவள் வழியை அடைத்து கொண்டு நிற்க தெரிந்தவளுக்கு ஒதுங்கி வழிவிடவும் தெரியும் என்று சொன்னாள். இப்போது அதை நிரூபித்து விட்டாளா? அப்படியானால் சாரு ஒரு முட்டாள். அவள் என்றைக்கும் வழியை அடைத்து கொண்டு நின்றதில்லை. அவளால் நிற்கவும் முடியாது. அவன் மீண்டும் பெட்டிக்குள் பிரவேசித்த போது கோமதி, சாரு எங்கடா? இன்னும் காணோம். டிஃபன் சாப்பிட்றதுக்கு முன்னால கை அலைம்ப போகிறாள்னு நினைச்சேன் என்றாள். சாரு கை கழுவி விட்டாள். சொல்லிக்கொண்டே மூர்த்தி கடிதத்தை சீதாவிடம் நீட்டினான். சீதா வெறுப்புடன் பார்த்தாள். எனக்கு படிக்க வேண்டாம் மூர்த்தி. அவள் எதிர் ரயிலில் ஏறுவதை நான் அப்பவே பார்த்து விட்டேன். அவளுடைய பெட்டியை திறந்து பார். அதில் பழைய புஸ்தகங்கள் இருக்கும் என்றாள் அவள். சீதா, பேசாமிருமா. முன்னாடி புள்ளை, இப்ப பொன். எல்லாரும் ஒரு நாள் என்கிட்ட தான் வரணும். மூர்த்தி வாயடைத்து போனான். கோமதியின் கண்களில் இருந்து நீர் பெருக ஆரம்பித்தது. இந்த கதையின் தொடர்ச்சியை அடுத்த பதிவில் கேட்கலாம். நன்றி.